ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய தாழ்தள பேருந்துகள் குறித்தும் அதில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் பற்றியும் மாற்றுத்திறனாளிகளுடன் பயணம் செய்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயணம் செய்வதற்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 58 பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தாழ்வாக இருக்கக்கூடிய வசதி கொண்டது, கிட்டத்தட்ட அதாவது சாலையிலிருந்து 400 மில்லிமீட்டர் உயரம் கொண்டதும், அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலிலேயே பேருந்துக்குள் அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய வகையில் பல வசதிகளுடன் சென்னை நகரில் பல வழித்தடத்தில் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று மாற்றுத்திறனாளிகள் இந்த பேருந்தில் பயணம் செய்து வருகிறார்கள். இதற்கான வசதிகள் எப்படி இருக்கிறது நம்முடைய பேசுவதற்காக ஸ்மிதா இருக்காங்க, அவங்களோட பேசும். மேடம் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலமான ஒரு கோரிக்கை இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. வசதிகள்லாம் எப்படி இருக்கு, இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சசிபிலிட்டி ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 400 மில்லிமீட்டர் இந்த லோ ஃப்ளோர் பஸ் அப்படின்றதுக்கு தான் நம்ம கோரிக்கையாக வச்சுருந்தோம். ஸோ அது இப்போ கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது 100% நமக்கு வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல பஸ்ஸில் ஒரு பஸ் மட்டும் ஆக்சசிபிளாக இருந்தால் அது பத்தாது. டிசேபிள் பர்சனுக்கு எப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்னாலும் நமக்கு ஆக்சசிபிளான பஸ் வேணும். அதே மாதிரியே அந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே ஆக்சசிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த போல்ட்டில் நம்மளுடைய வீல் சேரை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஏறும்போது அந்த ரேம்பை போடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பஸ்ஸில் இருக்கிற ஸ்டாஃபுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கி அது நமக்கு தெரியல, அது நடந்ததாக தெரியல. ஸோ இதுக்கு நல்ல நிறைய சென்சிடைசேஷன் ட்ரைனிங் நம்ம பஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வேணும், பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு வேணும். சென்னை நகரில் முதல் கட்டமாக பாரிமுனை, வண்டலூர், கேளம்பாக்கம், டி நகர் உள்ளிட்ட வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். எந்தெந்த வழித்தடத்தில் அடுத்த பேருந்து நிறுத்தம் வருகிறது என்ற அறிவிப்பு பலகையில் தெரியக்கூடிய வகையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் இந்த பேருந்துகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது 3000 பேருந்துகள் சென்னை நகரில் இயங்கி வரக்கூடிய நிலையில் அனைத்து பேருந்துகளிலும், அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கு போன்ற தற்போது செய்யப்பட்டிருக்கூடிய வசதிகள் அனைத்து பேருந்துகளிலும் கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தற்பொழுது பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறுவதற்கும், அதே போன்று முதியவர்கள் ஏறுவதற்கான வசதிகள் போன்றையும் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் அனைத்து பேருந்துகளிலும் இதை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் ராஜ்குமார். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.